சில மனிதர்கள் சமுதாய சீர்திருத்தம் உருவாக்கியிருக்கிறார்கள். அவர்களையும் சிலர் கடவுள் என்று நம்புகின்றனர். அனைவருக்கும் வணக்கம். நம் அனைவர் மனதிலும் உண்மையான கடவுள் யார் என்கிற கேள்வி இருக்கும். ஆனால் அந்த கேள்வியே தவறானது. கடவுள் என்பவர் ஒருவர்தான். மனிதர்களாகிய நாம் தான் அவரவர் விருப்பத்திற்கேற்ப சிலைகளை உருவாக்கி கொண்டு அதற்கு பெயர் வைத்துவிட்டு அதுதான் நம் கடவுள் என்று வணங்கி கொண்டிருக்கிறோம். சில மனிதர்கள் சமுதாய சீர்திருத்தம் உருவாக்கியிருக்கிறார்கள். அவர்களையும் சிலர் கடவுள் என்று நம்புகின்றனர். அவர்களுக்கு சிலை வடிவமும் கொடுக்கின்றனர். ஒரு சிலை எப்படி கடவுளாய் இருக்க முடியும்? சிலையிடம் வேண்டுவது நடக்கும் என்று எப்படி நம்ப முடியும்? உதாரணத்திற்கு, ஒரு குழந்தை ஒரு பொம்மையிடம் போய் எனக்கு பசிக்கிறது என்று கேட்டால் அந்த பொம்மையால் ஒரு குழந்தையின் பசியை போக்க முடியுமா? அந்த குழந்தையை சார்ந்தவர்களால் உணவுப் பொருட்கள் கொடுப்பது மூலமாகவே பசியை போக்க முடியும். தவிர ஒரு பொம்மையால் எதையும் செய்ய இயலாது. அதை போலவே நம்மை உருவாக்கிய கடவுள்தான் நமக்கு உதவிகள் செய்ய முடியும். சரி, கடவுளின் தோற்றம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். பைபிளில் ஆதியாகமத்தில் மனிதன் தேவ சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. கடவுளின் சாயலாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் கடவுள் நம்மை போலவே தான் இருப்பார் என்று நிரூபணம் ஆகிறது. ஏன் பைபிளிலிருந்து உதாரணம் தருகிறேன் என்று உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். ஏனென்றால் பைபிளில் எழுதியிருக்கிற அனைத்தும் உண்மையானவைகளே என்று ஆராய்ச்சியாளர்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது எப்படி நிரூபணம் ஆனது என்பதை வேறொரு வீடியோவில் பதிவிடுகிறேன். கடவுள் நம்மை போலவே இருப்பார் என்றால் அவர் எங்கே இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து என்பவர் யார்? இந்த உலகம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது? மற்ற மிருக ஜீவன்கள், செடி கொடிகள் எப்படி வந்தது? இவை அனைத்தையும் பற்றி அடுத்த பதிவில் தெரிந்து கொள்வோம். நன்றி.